கர்த்தருடைய பரிசுத்த மேன்மை உண்டாதாக. மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முற்பிதாக்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். அரை நிமிடத்துக்கும் குறைவான கால அளவில் இந்த செய்தியின் ஆழங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் நான் உங்களை பாலுண்ணுகிற குழந்தைகளைப் போல் எண்ணாமல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களாக எண்ணி இந்த செய்தியை மெதுவாக நடத்தி செல்கிறேன். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் இதற்குள்ளாக இருக்கிற மறைவான மன்னாவை உங்களுக்கு எடுத்து போதிக்க வேண்டும். எல்லாவற்றையும் நான் சொல்லிக்கொண்டே வந்தால் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என்று ஆகிவிடும். ஆகவே சில வினாடிகள் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். முற்பிதாக்கள் வேறே தேவர்களை ஏன் சேவிக்க வேண்டும்? எதற்காக வேறே தேவர்களை சேவித்தார்கள்? எந்த கால சூழ்நிலையில் வேறே தேவர்களை சேவித்தார்கள்? எனக்கு அன்பானவர்களே, வேதத்துக்கு புறம்பாக நாம் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடாது, நாம் எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, நாம் எதையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். கர்த்தருடைய வார்த்தை ஆங்காங்கு சிதறப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் ஜோடியாக வசனங்கள் இருக்கிறது. தேவன் இயற்கையிலே நிகழ்கிற சம்பவங்களைப் போல அவருடைய வார்த்தையும் அங்கே ஆங்காங்கு புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக ஒத்த வாக்கிய அகராதியால் ஒன்று சேர்க்க முடியாது. நாம் வாசித்திருக்கிறபடியிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை இணைத்து காண்பிக்கும். எங்கோ ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிப பையனும் இன்னும் எங்கோ ஒரு இடத்துல குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிப பெண்ணும் கல்யாணம் அல்லது திருமணம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு புது குடும்பமாக உருவாக்கப்படுகிறார்கள். அதே போலத்தான் தேவன் வார்த்தையை பரிசுத்த வேதாகமத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இணைத்து மறைத்து அங்கே புதைத்து வைத்திருக்கிறார். இதை இணைத்து கொடுக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். பிதாக்கள் ஏன் வேற தேவர்களை சேவித்தார்கள் என்று ஒரே வார்த்தையிலே நாம் கூறிவிடலாம். ஆனாலும் அதை முறைப்படியாக அதற்கு காரணம் என்ன? எதற்காக வேற தேவர்களை சேவித்தார்கள்? எந்த சூழ்நிலை அவர்களுக்கு அதை அந்த வேற தேவர்களை சேவிக்கும்படியாக அவர்களை தள்ளியது? சிந்தித்து பாருங்கள். யோசுவா கூறுவதை நினைவு கூற முடிகிறதா? நம்முடைய பிதாக்கள் யோசுவா என்ன கூறுகிறான்? நம்முடைய பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நதிக்கு அப்புறத்தில் வேதியர் தேவர்களை சேவித்தார்கள். இதற்கு தான் காரணம் என்ன? நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்திற்கு இடம் கொடுங்கள். எப்போதும் யாரோ ஒருவர் மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ணுவாரு, நாம போய் உட்கார்ந்து கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு இருக்கிறீர்களா? இல்லது ஏதோ ஒரு செய்தி புத்தகத்தை வாசித்து அதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறீர்களா? இல்லை ஏதோ ஒன்று அந்த ஒலிநாடா சிடி கேசட்
பென்ட்ரைவ், நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் உள்ளே இருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? நான் அதை தவறாக ஒன்றும் உரைக்கவில்லை. ஆனாலும் எதை எங்கே எப்படி படித்தாலும் கேட்டாலும் தேவ ஆவியானவர் அதை உனக்கு விளக்கி காண்பிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது பயனற்றதாகவே காணப்படும். நம்முடைய பிதாக்கள் யாரை குறிப்பிடுகிறார்? ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து தேவன் ஆபிரகாமை அழைத்து வந்ததை நினைவு கூற முடிகிறதா? ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து தேவன் ஆபிரகாமை நோக்கி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கொஞ்சம் நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. ஏன் அவ்விதமான ஒரு தேசத்துல அவருடைய ஆபிரகாமுடைய முற்கால சந்ததி வேற தேவர்களை சேவித்தார்கள். கொஞ்சம் நமக்கு தெரியும், அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கணும். வேற தேவர்களை சேவிக்கும் காரணம் என்ன? சில வினாடிகள் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். இந்த ஆபிரகாம் தான் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு தன்னுடைய குமாரனா ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் சம்பவத்தை சில வினாடிகள் சிறிது நினைவு கூறுங்கள். நீ அங்க போய் எலிசட்டேன்னு சொல்றாரு, அழைத்து வா, என் இனத்துக்கு போ, என் குடும்பத்தாரிடத்துக்கு போ, அங்க போய் ரெபெக்காளை அழைத்து வரும்படி அவன் அங்கே ஈசாக்குக்கு ஆக ரெபெக்காளை அங்கே அழைத்து வரும்படி, அதாவது தன்னுடைய குமாரனுக்கு ஒரு துணையை தெரிந்தெடுக்கும்படி அந்த தேசத்துக்கு தான் அனுப்புகிறார். அப்படியானால் அங்கே வேற தேவர்களை சேவிக்கிறது இதுக்குள்ள வேற செய்தி உண்டு, அதுக்குள் சொல்ல வேண்டாம். இப்பொழுது வேற தேவர்களை சேவிக்கும் காரணம் என்ன, சூழ்நிலை என்ன? இதைத்தான் நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தணும், ஆவியானவர் நமக்கு போதிக்கணும். அந்த மந்திரியுடைய அந்த ரதத்துல, எத்தியோப்பிய ராஜஸ்திரிக்கு அந்த மந்திரி அன்புடைய ரதத்துல அவன் ஏசாயா தீர்க்கதரிசன ஆமத்தை வாசிக்கிறான். ஆனா அவனுக்கு விளங்கத்துல நாம தினம வேதத்தை வாசிக்கிறோம், தினம வேதத்தை தியானிக்கிறோம். இதன் ஆழங்கள் நாம் அநேக இடத்துல நம்ம வார்த்தைகள் வெளிப்படாமல் ஏதோ ஒரு மேலோட்டமான ஒரு கலியுறுதலுக்காக உள்ளாக சென்று நாம் அன்றைய தினத்தை கடந்து இன்னொரு தினத்துக்கு வருகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நாளுக்கு நாள் நமக்கு புதிதாக இருக்கிறது. அனுதினமும் புதிய மன்னா, ஒவ்வொரு நாளும் புதிய மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஸ்பர்ஜன் வேதாமத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. சரி, இருக்கட்டும். நம்முடைய பிதாக்கள் வேறு தேவர்களை சேவிக்கும் காரணம் என்ன? கொஞ்சம் சில வினாடிகள் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கணும், ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கணும். நான் ஏதோ இங்க வந்து சொல்லிவிட்டு போறதுனால நீங்கள் எதை ஒன்றை கற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது. உங்களில் இருக்கிறவர், நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் இதன் ஆழங்களை உங்களுக்கு கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும். அவருக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். ஏன் வேற தேவர்களை சேவித்தார்கள்? ஏன் சேவித்தார்கள்? என கண்மானவர்களே, ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு நோவாம் குமாரராகிய ஷேம், காம், யாப்பேத் என்பவர் மூலமாக பூமியிலே வம்சங்கள், சந்ததி, கோத்திரங்கள் என்று உருவாகிறது. பாருங்க, அந்த இடத்துல ஜனங்கள் சிறிது சிறிதாக பலுகி பெருகி அவர்கள் அந்த இடத்துல
அவருடைய வம்சமானது விரிவடைந்து கொண்டே வருகிறது. அவருடைய சந்ததியானது விரிவடைந்து கொண்டே வருகிறது. ஜனங்கள், ஒரு அதிகாரத்திலே வாசிக்கும் போது, ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணி வருகையிலே அங்கே ஒரு சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல ஆவியானவர் உங்களுக்கு விளக்கணும், நான் மெதுவாக கொண்டு போகிறேன். சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அங்கே என்ன சம்பவம் நிகழ்கிறது? என்ன சம்பவம் நிகழ்கிறது? நமக்கு பேருண்டாகும்படிக்கு நாம் வானளாவிய ஒரு நகர் இதை கட்டுவோம், கோபுரத்தை கட்டுவோம், பெரிய கோபுரத்தை கட்டுவோம், பெரிய பட்டணத்தை கட்டுவோம், பெரிய நகரத்தை உருவாக்குவோம் என்று எண்ணி அவர்கள் அங்கே அந்த பணியை செய்கிறார்கள். பெரிய கோபுரத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க, வானளாக உயர்ந்த கோபுரத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. தேவன் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. தேவன் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏனென்றால் அவர்கள் மனத்தில் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லை, நன்றாக தெரிகிறது. அங்கே தேவன் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கி சிதற பண்ணுகிறார். அது வரைக்கும் ஒரே பாஷை, ஒரே நல்ல குதூகலம், கொண்டாட்டம் எல்லாம் இருந்து, ஆனாலும் தேவனை குறித்த அறிவிலே அவர்கள் குறைந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு பேருண்டாகும்படி அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டுக்கிற காரணத்தினால் தேவன் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கிறார். ஒருவர் பேசுகிற இன்னொருக்கு புரியல, அந்த வேலை தடைபடுகிறது. ஒருவர் பேசுகிற வார்த்தை இன்னொருக்கு புரியவில்லை. ஆகவே அவர்கள் சிறு சிறு குழுக்களாக, வம்சங்களாக, சந்ததிகளாக பிரிந்து பூமியின் பல்வேறு திசைகளுக்கு கொண்டு அங்கே போகிறார்கள். எங்கெங்கு போகிறார்களோ அங்கே, உதாரணத்துக்காக புரிந்து கொள்ளும்படியாக செய்கிறேன், ஒரு 1000 பேரை கொண்ட குழுவிற்கு ஒரு பாஷை இருக்கிறது என்றால், அந்த 1000 பேர் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அவர்கள் புரியல காரணத்தால் அவர்கள் ஒற்றுமையாக ஒரு பக்கமாக சென்று அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கிராமத்தையோ, ஒரு பட்டணத்தையோ, ஒரு ஊரையோ, அங்கே அவர்கள் ஒரு தேசத்தையோ இல்லை அவர்கள் தெரிந்தெடுத்து அங்கே அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? அதை பண்படுத்தி ஒரு நகரமாகவோ, தேசமாகவோ, பட்டணமாகவோ உருவாக்குகிறார்கள். ஆங்காங்கே பிரிந்து சென்று பல பாஷைகள், வெவ்வேறு சந்ததிகள், வம்சங்கள் விருத்தியடைந்து பல வேறு கிளைகளாக பிரிந்து ஆங்காங்கே அவர்கள் செல்கிறார்கள். அந்த வேளையிலே தான் வேறே தேவர்களை சேவிக்கும் சூழ்நிலை வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, வேத ஆதாரத்துடன் சொல்கிறேன். வேத ஆதாரத்துடன் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதாராக இருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 63, 64 வசனங்களை வாசியுங்கள். அங்கே இதன் ஆழங்கள் உங்களுக்கு புரியும். நானே அதை இந்த இடத்துல கூறிவிட போவதில்லை. உபாகமம் 28, 63, 64 வசனங்கள் என்ன கூறப்பட்டுள்ளது? நீ அறியாத வேறு தேவர்களை சேவிப்பாய். நீங்கள் வாசித்து விட்டு இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். அந்த பகுதியை வாசியுங்கள், வேதாமத்தை புரட்டுங்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் மத்தியிலே தெய்வ பயம் இல்லை, தேவனை குறித்த அறிவில்லை, தேவனை குறித்த ஞானம் இல்லை. வேறு தேவர்களை செய்யும்படி தள்ளப்பட்டார்கள், அங்கங்கே தள்ளப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய முன்குறித்தலின்படி அங்கிருந்து ஆபிராமை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆபிராமை தெரிந்தெடுத்து அவனை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவனுடைய ஒரு கால சூழ்நிலையிலே ஆபிரகாம் என்று பெயர் மாற்றுகிறார். அதைத்தான் யோசுவா கூறும்போது, நம்முடைய பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆம், அது விக்கிரகங்களுக்கு அங்கே மேடைகளை ஏற்படுத்தி பலியிடுகிற அந்த ஒரு தேசம், விக்கிரகங்களுக்காக பலியிடுகிற ஒரு பட்டணமாக அந்த ஊர் என்கிற கல்லேர் பட்டணமானது
காணப்பட்டது. அதை குறித்து நாம் வேதத்திலே பல்வேறு பகுதியில் வாசிக்கும் போது அவர்கள் பலவான்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு வீர தீரமிக்குள்ள மனிதர்களாக திகழ்ந்து விளங்கினார்கள் என்று நாம் பிற்கால பகுதிகளிலே பரிசுத்த வேதாகமத்திலே காண முடியும். அந்த தேசத்திலிருந்து தேவன் ஆபிரகாமை அழைத்துக்கிறார், கூட வருகிறார். அங்கேந்து பிரித்தெடுத்துதான் தேவன் அவனை வழிநடத்திதான் அவனுக்கு உள்ள பிற்காலத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மூலம் வழிநடத்துகிறார். அப்போ இவர்கள் அந்த தலைமுறைகள் வரும்போது ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு ஷேம் காம் யாப்பேத்து மூலமாக பல தலைமுறைகள் தாண்டி பல சந்ததிகள் தாண்டி வருகிற போது அந்த இடையிலே அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டுற சூழ்நிலை நிமித்தம் இன்னொரு பல்வேறு காரணங்கள் நிமித்தமாக அவர்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டு பூமியின் பல்வேறு பாகங்களில் சிதறடிக்கப்பட்டு அங்க என்ன செய்யறாங்க, அங்கே வெவ்வேறு அங்கே பாஷை எதுவுமே புரியல, அவர்கள் வேறு தேவர்களை சேவிக்கும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. எனக்கு அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமத்தில் இன்னொரு பகுதிக்கு வருவோம். நமக்கெல்லாரும் தெரிந்த பகுதி சாலமோன், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் வயது முதிர்ந்த ஆனபோது அவன் வேறு தேசத்து வேறு ஜாதியான பெண்களை விவாகம் பண்ணி அவன் விக்கிரகங்களுக்கும் மேடைகளை ஏற்படுத்தி அங்கே பலியிடுகிறவனாக இருந்தான். எப்பேற்பட்ட ஞானி! தேவன் அவனை குறித்து எவ்விதமாக சாட்சி பகிர்ந்தார். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நீதிமொழிகள் எழுதியிருக்கிறான். அவன் சர்வ ஞானியாக இருந்தவன். ஏனென்றால் தேவனிடத்தில் அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டான். தேவனிடத்திலிருந்து அவன் ஞானத்தை பெற்றுள்ள அந்த ஒரு மாபெரும் மனிதனாக இருந்தான் சாலமோன் ஞானி. இந்த ஞானி முதிர்வேதான காலத்திலே அவன் வேறு தேசத்து பெண்களை விவாகம் பண்ணி, அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி அவன் அந்த மேடைகளுக்கு பலியிடுவனாக இருந்தான். அவனுடைய அந்த முந்தைய காலங்களை பாருங்கள். தேவனுக்காக ஆலயத்தை கட்டி எதுவிதமான காரியங்களை அவன் தேவனுக்காக நிகழ்த்தினான் என்பதை அவன் பார்க்க முடியும். அவன் நிகழ்த்திய ஆராதனை அங்கே நிற்க முடியாத அளவுக்கு அந்த அபிஷேகம் அந்த ஆலயத்தில் நிறைந்திருந்தது. இப்படிப்பட்ட மாபெரும் மனிதன் வயது முதிர்ந்த காலத்தில் என்ன செய்யறான்? வேற தேவர்களை சேவிக்கிறான். நான் ஏன் இந்த இடத்த பதிவை உங்கள் மத்தியில் வைக்கிறேன்? இதற்குள்ள தேவன் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் பெற்றுக்கிற அபிஷேகம் இதற்குள்ளே ஒரு விஷயம் இருக்கிறது. அநேகருக்கு அதை நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். இந்த சாலமோனுடைய சரித்திரத்தில், சாலமோனுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இருக்கிறதை உங்களால் நினைவுகூர முடியும். நான் சிறு வயதிலிருந்து நான் அதை சிஎஸ்ஐ ஸ்தாபனத்தில் நான் ஓய்வு நாள் பாடசாலையிலிருந்து அதை என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் அதனுடைய ஆழங்கள் எனக்கு அன்று அது வெளிப்படவில்லை. ஆனால் அந்த பகுதிகள் அந்த ஓய்வு நாள் பாடசாலையிலே நான் கற்றுக்கொண்ட அந்த பகுதிகள் எனக்கு இன்னும் மனதிலே இருக்கிறது. ஆனால் அதன் ஆழங்கள் நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி இன்னொரு இடத்துல இருக்கிறது, இன்னொரு பட்டணத்தில் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாலோமுடைய நாட்களில் தேவனுடைய உடன்படிக்கை பற்றியான இன்னொரு பட்டணத்தில் இருக்கிறது. ஆனால் கிபியோனிலே தேவன் சாலோமோனை சந்திக்கிறார். கிபியோனிலே தேவன் சாலோமோனை அங்கே சந்திக்கிறார். அவன் என்ன சொல்றான்? மேடைகளில் பலியிட்டு வந்தான். அவன் எல்லா ஜனங்களைப் போல மேடைகளிலே பலியிட்டு வந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு அந்த சாலோமோனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி அதன் பிற்பாடுதான் அவன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக வந்து அங்கே அவன் பலிகளை செலுத்துகிறவனாக மாறுகிறான். தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் முதல்ல அவன் கிபியோனில் உள்ள சம்பவத்தை பார்க்கும் போது அவன் மேடைகளில் பலியிட்டு வந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்குள்ளாக சென்று வேதத்தை வாசியுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். கர்த்தருக்கு பயந்து நடந்த மனிதன் நாகிய தாவீது, ஈசாயின் குமாரனாகிய தாவீது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதின் குமாரனாகிய சாலோமோன்
சிறு வயதிலே ராஜாவாகிறான். அவன் உடன்படிக்கை பற்றி முன்னாக பலியிடவில்லை. அதற்கு பதிலாக கிபியோனிலே மேடைகளுக்கு முன்பாக அவன் பலியிடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படித்தான் நீங்கள் நானும் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் அபிஷேகம் பெற்றவர்களுடைய பெருமையை பாராட்டுகிறோம். நாம் இன்னைக்கு நம்முடைய ஜீவன் எப்படி இருக்குது? ஆபிரகாமுடைய முற்கால ஜீவன் எப்படி இருந்தது? தாவீதின் குமாரனாகிய சாலோமோனுடைய ஆரம்பகால ஜீவன் எப்படி இருந்தது? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக பலியிட வேண்டும். மேடையை கட்டி அங்கே பலியிடுகிறவன். எனக்கு அன்பானவர்களே, மேடையை கட்டி அங்கே பலியிடுகிறான். நாம் இந்த பகுதிக்குள்ள இது வேற, நான் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இதை நான் இந்த செய்தியிலே முன்வைக்கிறேன். அப்போ நம்முடைய முற்பிதாக்கள் யோசுவா சொன்ன போல என்ன செய்யறான்? நதிக்கு அப்புறத்துல வேற தேவர்களை சேர்க்கிறார். அப்போ உபாகமம் 28ஆம் அதிகாரம் 63, 64 வசனங்கள் அடிப்படையில் நாம தேவனை விட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தூரம் செல்லும் போது, நாம் தேவனுக்கு விரோதமாக இயங்கும் போது, தேவனுக்கு விரோதமாக நாம் ஏதோ ஒரு காரியங்களை நடப்பிக்கும் போது, தேவன் நம்மை சிதறடிக்க பண்ணி அவர் வேற தேவர்களை சேவிக்கும்படியாக நம்மை தள்ளிவிடுகிறார். அது போலதான் இன்றைக்கு நடந்தது. எருசலேம் பட்டணமானது தீக்கிரையாக்கப்பட்டது. இன்றைக்கு பாருங்க, எருசலேம் தேவன், அதாவது கிபி 70 ஆண்டுகளில் அந்த பட்டணமானது தரைமட்டமாக்கப்படுகிறது. உலகமெங்கும் யூதர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். உலகமெங்கும் தேசமெங்கும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அதில் நன்றாக தெரியும், நமக்கு நன்றாக தெரியும். ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்தவர்கள் இப்பொழுது பிராமணர் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் முற்காலத்திலே பார்த்தால் அவர்கள் யூதர்கள். நீங்கள் வேறு தேவர்களை சேவிப்பீர்கள் என்ற அந்த வார்த்தையின் நிறைவுகளை இப்பொழுது நினைவுற முடிகிறதா? அவர்கள் பாருங்க, பிராமணர்கள் யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஏன் அவர்கள் இன்றைக்கு பாருங்க, ஆலயங்களிலே முக்கியம் ஒரு காலத்தில், இப்பொழுது உள்ள நிகழ்காலத்தை சொல்லவில்லை, ஒரு காலத்திலே அவர்கள் தான் அந்த மூல கருவறைக்குள் செல்ல முடியும், அவர்கள் தான் அங்கே அந்த தூபம் காட்ட முடியும் என்று அவர்களுடைய பிரமாணத்தை நீண்ட நாட்களாக வைத்திருந்தார். சமீபத்திய அரசாங்கங்கள் மூலமாகத்தான் அது சற்று மாறுதல் உண்டாயிருக்கிறது. அவர்கள் மேலான ஸ்தானத்தை உடையவர்களாக இருந்தார்கள். யாரு? பிராமணர்கள், பிராமின்ஸ். இவங்க யாரு? யூதர்கள். நீங்கள் வேற தேவர்களை சேவிப்பீர்கள் என்ற வார்த்தை அங்கே நிறைவேறுவதை காண முடிகிறதா? நீ அறியாத வேற தேவர்களை, இன்னைக்கு அவங்க கருவறைக்குள்ள ஆலய கருவறை, அவங்க இந்து ஆலய சாஸ்திரப்படி கருவறைக்குள்ளாக அவங்க மட்டும் தான் போக முடியும். நம்முடைய வேதாமத்திலிருந்து வந்தது இது. மகாபஸ்தலத்துக்குள்ளாலே ஜெயங்குழுகிற பிரதானாசன் மாத்திரம் செல்ல முடியும் என்பதை நினைவுற முடிகிறார் அந்த இடத்துல. ஆகவேதான் அந்த ஸ்தானத்தை அவன் எடுத்துக்கொண்டு அவன் தூபம் காட்டி அந்த ஆராதனை செய்து வர்ற ஜனங்களுக்கு அதனுடைய பரிகாரங்கள், அதனுடைய இதைகளை செய்கிறான். நாம் அதற்குள்ள சொல்ல வேண்டாம். அப்போ நாம் வேறு தேவர்களை சேவிக்கிறோம் என்றால் இதான், நீங்க கவனிச்சு பாருங்க. அப்போ ஆபிரகாமுடைய பிதாக்கள், ஆபிரகாம் சிறுவயதில் கூட அப்படி இருந்திருக்கலாம், அவனுடைய முற்பிதாக்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். சாலோமோனுடைய அந்த பலியிடுதலை பாருங்கள். கிபியோனிலே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பலியிட வேண்டியவன் மேடைகளை ஏற்படுத்தி மேடைகளை பலியிடுகிறான். மேடைகளை ஏற்படுத்தி அது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுக்காக அவன் பலியிட வேண்டும். அந்த பகுதிக்குள்ளே சென்று வாசியுங்கள். ஆனால் தேவன் அவனை அங்கே சந்தித்தார். ஆனால் தேவன் அவனை கிபியோனில் நிகழ்ந்த சம்பவம் என்ன? தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தும், தேவனுக்கென்று ஒரு பலியிடும் படியாக தேவன் தெரிந்து கொள்கிற ஸ்தானத்தில் தான் அதை செய்ய வேண்டும். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் ஒரு சில இடங்களில் தேவன் அதை நிர்ணயம் பண்ணியிருந்தார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கிபியோனில் சாலோமோன் நிகழ்ந்த
நிகழ்த்திய செய்த சம்பவம். மேடைகளில் பலியிட்டு வந்தான் என்ற அந்த மேடையிலே பலியிட்ட சம்பவத்தை குறித்து நீங்கள் அமைதியாக ஆவிக்குள்ளாக தியானிங்கள். இது கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தினானா இல்லது இன்னொரு அந்நிய தேவனுக்கு பலி செலுத்தினான் என்பதை நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கணும். அப்போ நான் சொல்ல வந்தது, முற்பிதாக்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அதனால தான் தேவன் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு அங்கிருந்து ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவன் வழியாக ஈசாக்கு வருகிறார். ஈசாக்கின் வழியாக யாக்கோபை தேவன் தெரிந்தெடுக்கிறார். யாக்கோபிலிருந்து தேவன் 12 கோத்திரங்களை உருவாக்கி அதிலே ஒரு கோத்திரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்படி விதமாக பூமியிலே இஸ்ரேல் வம்சம் விருத்தியடைந்து அது இன்றைக்கு ஒரு செழிப்பான ஒரு பெரிய ஒரு மரமாக கம்பீரமாக நின்று கொண்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு யூதர்கள் என்றால் உலகத்திலே அவர்களுக்கென்று ஒரு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் இருக்கிறது. பாருங்க, எங்கே தேவன் உருவாக்கினார்? ஆபிரகாம் இடத்திலிருந்து. அவன் கல்தேர் விக்கிரங்கள் நிறைந்த பட்டணத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தேவன் அவனை வேறு பிரித்தெடுத்து, நீ யாருடைய சந்ததி என்பதை அவனுக்கு புரிய வைத்து அந்த சந்ததியுடைய குணாதிசயங்களை அவனுக்கு கொடுத்து, பாருங்க, ஷேம் வழியாக வந்தவன் அவனுக்கு கொடுத்து அவனை வேறு பிரித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அவனுக்குள்ள அநேக ஜாதிகள், அந்த தேசத்தை அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அப்படித்தான் நதிக்கு அப்புறத்தில் அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நாம் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது நாம் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறாரு. முற்காலத்தில் நாம் அந்நியரும் பரதேசிகளாக இருந்து காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம் சொல்கிறார். ஆனாலும் ஆதியிலே தேவனுடைய சிந்தையில் நாம் இருந்திருப்போமானால், எந்த காணியாட்சியில் இருந்தாலும் சரி, எந்த காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு நாள் வரும்போது அவரை சேர்ந்து கொள்ளுவோம் என்பது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது. ஆபிரகாம் அவன் எங்கே இருந்தாலும் தேவனை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஆபிரகாம் எங்கே இருந்தாலும் அவனை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் நான் இன்னைக்கு புறஜாதியர் என்று அழைக்கப்பட்டாலும் தேவனுடைய சிந்தையிலே தேவனுடைய சரீரத்தில் ஜீவானுவாக இருந்தவர்கள். இதன் ஆழங்கள் உண்டு, இது வேறே. அதான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவரோட கூட ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். அங்க அவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில முங்கும் போது நாம் அவருடைய சரீரத்தில் ஜீவானுவா இருந்தோம். பவுலப்போஸ்தலன் இடத்துல தெளிவாக சொல்லுகிற உணர முடிகிறதா? ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானத்தினால அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்னா இது வாயால் உடச்சுட்ற விஷயம் இல்லை. இது வெறும் வாய்ப்பேச்சு இல்லை. அவருடைய சரீரத்தில் நாம் ஜீவானுவா இருந்தோம். எப்படி? ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமாம் கொடுக்கும் போது லேவி ஆபிரகாமுடைய அறையில் இருந்தான். அப்படின்னா தசம் வாங்குற லேவியும் தசமாம் கொடுத்தான் என்பதுதான் அர்த்தம். அதே போல தேவனுடைய சரீரத்தில் நாம் ஜீவானுவா இருந்தனால அவர் யோர்தான்ல முங்கும், நாம் அங்கே முங்கியிருக்கோம். ஆதியிலே அவருடைய சரீரத்தில் அங்கமா இருந்த காரணத்தினால்தான் நாம் எந்த சமூகத்தில் இருந்தாலும், எந்த கோத்திரத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த தேவர்களை ஆராய்த்து கொண்டிருந்தாலும், எந்த தேவர்களை ஆதரித்துக் கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை தூக்கி எடுத்து அவரோடு சேர்த்துக் கொள்ளும் ஒரு மாபெரும் மனிதனாக இருக்கிறார். எப்பொழுதும் என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடு. நாம் அவருடைய ஆடா இருந்தோமானால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நாம் அவருடைய ஆடாக இருந்தோமானால் அவருடைய சத்தத்துக்கு நிச்சயமாக செழிப்போம். கொஞ்ச நாட்கள் நாம் வேறு ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலே எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு. அதை இப்போ நிறைவேற்றி விடுறாரு. அங்கொன்று இங்கொன்றுமாக
இங்கொன்றும் அங்கொன்றுமாக அவருடைய வித்துக்கள் சிதறி கிடக்கிறது. அதை தேவன் தேர்ந்தெடுத்துக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரிய ஒரு மாலை அல்ல முத்துமானை வாளை அதை சிதறடித்து அதை ஆங்காங்கே சிதற விட்டால் அதை நாம் எடுத்து கோர்த்து மாலையாக்குகிறோம் முத்துமணிகளை. அதே போல தேவன் அவருடைய வித்துக்களை இந்த பூமியிலே பல ஆயிரம் வருஷங்களாக ஆங்காங்கே சிதறடித்து வைத்திருந்தார். அங்கே போய் அவர் அதை பெருக்கி எடுத்துட்டு வர்றாரு. பாருங்க, ரூத் எங்கேருந்து வந்தவா? அந்நிய தேசத்துலேருந்து வந்தவா. இங்கேருந்து நகோமி அவர் 2 புருஷன் 2 பிள்ளைகளோட அங்கே போய் ஜீவனம் பண்ணி அங்கேருந்து வந்து அந்த ஒரு இதை எடுத்து அங்கே தேவனுடைய முத்துக்கள் அங்கே ஒன்று இருக்கு, அதான் ரூத்து. எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாரு? யாரு நகம் என்ன செய்யறா? இங்கே கொண்டு வந்து போவாசு கல்லம் பண்ணி வச்சு காலம் எப்படி போரு பாருங்க. ஆங்காங்க சிதறடிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் அது மேலோட்டமா பாருங்கள், அதன் ஆழங்களை பார்க்கணும். பத்சேபாள் யாரு? பத்சேபாள் யாரு? உரியாவுடைய மனைவியா இருந்தவள். அந்த பகுதிக்குள்ளாக நாம் சொல்ல விரும்பவில்லை என்றால் தவறாக சிலர் புரிந்து கொள்ள ஏது உண்டு. ஆனாலும் அவள் எங்கே வந்து தாவீதுக்காக ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருந்தது. உங்களுக்கு தெரியும், சாலோமன். அது ஒரு நிகழ்வு. எல்லாம் வேதத்தில் சில காரியங்களை தேவன் ஆங்காங்கே புதைத்து வைத்திருக்கிறார். மேலோட்டமா படிக்கிறதுனால என்னை நிறைவேறி ஏமாந்துடும். இப்பொழுது உணர முடிகிறதா? நம்முடைய பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் வேற தேவர்களை சேவிக்கும் காரணம் அவர்கள் அந்த இந்த இதுல என்னன்னா பாபேல் கோபுரத்தை கட்டுறதுனால தேவன் அவர்களை பாஷைகளை தாறுமாறாக்கினால அங்கே தேசங்கள், மொழிகள், பாஷைகள் வெவ்வேறு பக்கமாக திறந்து போனதுனால தேவனை குறித்த அறிவிலே அவர்கள் குறைந்தவர்களாக்கி அவர்கள் அறியாத தேவர்களை அங்கே சேவிக்கும்படியாக நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டார்கள். அதனால தேவன் அங்கே பார்த்துட்டே இருக்காரு, இவங்களை இப்படியே விட்டால் முடியாது, அவருடைய வித்துக்கள் அவருடைய சந்ததி அங்கிருந்து உருவாகி வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறான். புரியுதா? அப்போ ஆபிரகாமுடைய பிதாக்கள் பாருங்க, ஆபிரகாமுடைய பிதாக்களும் யாரா இருந்தாலும் சரி வேற தேவர்களை சேவித்தவர்கள் தான். கால சூழ்நிலை நிமித்தமாக வேற தேவர்களை சேவித்தவர்கள் தான். அதனாலதான் இன்னைக்கு நீங்க யாரையும், எந்த தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, யாரையும் அற்பமாக எண்ணி விடாதீர்கள். ஒரு நேரம் வரும்போது எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஆனாலும் நாம் இப்பொழுது எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் நான் செய்தி முடிவாக சொல்கிறேன். தேவனுடைய காலங்கள் முடிவடைந்து விட்டது. பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் முடிவடைந்து விட்டது. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தேவனுடைய தெரிந்து கொள்வதன்படியும் ஒரு சிறுகுட்ட ஜனத்தை அவர் வேறு பிரித்து எடுத்து அவர்களை பரிசுத்தத்திற்குள்ளாக ஆக்கி அவர்களுக்கும் தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதற்குரிய காலம்தான் இது. திரளான ஜனங்கள் வெள்ளை அங்கிய பெற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். யாரு? சகல கோத்திரங்கள், சகல பாசைக்காரர்களிலிருந்தும் சகல ஜாதிகளிலிருந்தும் தெரிந்து வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் இவர்களுக்கு மேலான ஸ்தானத்தை உடைய அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. அது வேறொரு ஸ்தானம். அவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. அதே போல இவர்களுக்கு நித்தியம் இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கிறோம் என்பதல்ல, நாம் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த காலத்தில் தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிறார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்னால் பெரிய காரியங்கள் மறைந்திருக்கிறது. இது ஒரு ஆழமான செய்தி. நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். அதனால தேவன் நமக்கு சில காரியங்களை நீங்க பாருங்க, நமக்கு ஆங்காங்கே இருந்து போய்த்து கொண்டிருக்கிறார். நேரம் வரும்போது சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே வைப்பேன். அந்த பலமுள்ள தூதன் இறங்கி வரும்போது
ஏழாம் தூதன், இந்த தூதன் பூமியில் இருக்கிறான். அந்த பலமுள்ள தூதன் இறங்கி வரும்போது இந்த தூதன் பூமியில் இருக்கிறான். அந்த வசனத்தை வச்சு இன்னைக்கு எவ்வளவு பேர் குழம்பிட்டு இருக்காங்க. நான் செய்தி முடிவாக இதை ஒரு சில சொல்ல, இதை இதுல கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்க இதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா இதை யோசிங்க. பலமுள்ள தூதன் இறங்கி வரும்போது இங்க பூமியில ஒரு தூதன் நிற்கிறான்னு வச்சு இந்த இடத்தை வச்சுட்டு அநேகர் பயங்கரமான குழப்பத்துக்குள் ஆளாகி இருக்கிறார்கள். எழுத்து கொல்லுகிறது, ஆவியை ஒய்ப்பிக்கிறது. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் தான் உங்களுக்கு இதன் ஆழங்களை போதிக்கணும். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் தான் உங்கள் ஆழங்களை போதிக்கணும். இந்த இடத்தை வச்சுட்டு எத்தனையோ விதமான பிரிவுகள், பாகுபாடுகள், வேறுபாடுகள் பாருங்க. நீங்கள் இது போன்ற செய்திகளை கேட்க விரும்பினால் கமெண்ட்ஸ் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த லிங்க் என்னுடைய மொபைல் நம்பரை சேவ் பண்ணிட்டு லிங்கை டச் பண்ணீங்கன்னா அந்த செய்திகள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவுதலின்படி அந்த செய்திகளை நீங்கள் கேட்டு நீங்கள் அதில் ஆவியிலே நீங்கள் அனலடைந்து நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் மென்மேலும் வளர்வீர்களாக. இதுதான் என்னுடைய நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம். பணம் சம்பாதிக்க நோக்கி இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை. நீங்கள் யூடியூப் பகுதியில் யுனைடெட் பிரைட் என்று போட்டாலே இந்த செய்தியெல்லாம் அனைத்தும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லைனா இந்த மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு இந்த அனைத்து வீடியோக்களும் பதிவாகும். நீங்கள் கர்த்தருடைய ஆவியான ஏவினால் நீங்கள் என்னோட மொபைலில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மேலே தொடர்பு கொள்ளலாம். நான் ஒருவேளை இரவு 8 மணிக்கு மேல் உங்களோடு நான் தொடர்பு கொள்ள வாய்ப்பாக இருக்கும். நாம் இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போம். தொடர்ந்து தேவன் ஏதோ மேலோட்டமாக வேதத்தை கற்றுக்கொள்வதில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், மன்னா பாளையத்தில் உள்ள மன்னா, முதலாம் கூடாரத்தில் தேவ சமூகத்தை அப்போ, மகாபஸ்தலத்தில் உள்ள அந்த ஒரு மன்னா, இந்த 3 விதமான ஆகாரங்கள் இருக்கிறது. எல்லாம் ஆகாரத்தை புசிக்கிறோம். நம்ம எந்த ஆகாரத்தை புசிக்கிறோம்? ஆனால் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தான் அந்த மறைவான இடத்துல இருக்கிறதுல மன்னா. அப்போ முதலாம் கூடத்தில் இருக்கிற மன்னா அந்த ஆகாரத்தை புசிக்கிறோம், ஜெயம் கொண்டோனா. பாளையத்திலிருந்து இருக்கிற மன்னா அந்த ஆகாரத்தை புசிக்கிறோம், ஜெயம் கொண்டோனா. அங்கே அக்னிஸ்தம்பம் அந்த வெளிச்சத்தில் அந்த மகாபஸ்தலத்தில் இருக்கிற ஆகாரத்தை புசிக்கிறவன் தான் ஜெயங்கொண்டவன். நாம் ஜெயங்கொண்டவர்களாக இருந்துதான் ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. மற்றும் ஒரு பதில் சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.